T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மினோஸாக இருக்கிற எல்லா டீமுமே பெரிய டீமுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மேட்ச் பாகிஸ்தான் பைகாட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மேட்ச் 15th February கொலம்போவில் நடக்க போகுது. இப்போது பைகாட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாகிஸ்தானே ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க ஐசிசிக்கு. அதாவது ஒரு 4 டிமாண்ட் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஓகே சொன்னால் நாங்கள் அந்த மேட்சை விளையாடுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி. அந்த டிமாண்ட்லாம் என்ன, அதே மாதிரி ஐசிசி அந்த டிமாண்டுக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிரிக்பஸ்ல வந்த ஒரு ஆர்டிக்கல் படி அவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 டிமாண்ட் வச்சிருந்தாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் டு ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். அதாவது அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசம்ஷன் ஆஃப் பைலாட்ரல் சீரிஸ் அகேன்ஸ்ட் இந்தியா. அதாவது பைலாட்ரல் சீரிஸ் இந்தியா கூட திரும்ப எங்களுக்கு வேணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பைலாட்ரல் சீரிஸ் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தனியாக விளையாடி மோர் தென் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ அதை அகைன் நீங்கள் ரிவைவல் பண்ணி கொடுத்தா நாங்கள் இந்த மேட்சை விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கோரிக்கையாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை சீரிஸ் வேணும் அகெயின்ஸ்ட் இந்தியா. எந்தெந்த டீம்னா வித் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா இவங்க 3 பேரும் சேர்ந்த மாதிரி ட்ரை சீரிஸ் நடத்தணும் அப்படின்ற மாதிரியும் 2வது கோரிக்கையாக கொடுத்துருக்காங்க. 3வது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரெவன்யூ வேணும்னு கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் சுற்றி எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ரெவன்யூ, அந்த காசுக்கு தான் வராங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். 4வது என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நோ சாங்ஷன்ஸ் ஆர் பேன்ஸ் டு பி இம்போஸ்ட் ஆன் பிசிபி ஃபார் வித்ராயிங் T20 வேர்ல்ட் கப். அதாவது பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு வித்ரா பண்ணிட்டாங்க நாங்கள் விளையாடலன்ட்டு. ஸோ அதுக்காக எந்த சான்செக்ஷன் ஆர் பேன்ஸ் எதுவுமே போடக்கூடாது பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு மேலே அப்படின்றதையும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அவங்க பிளேயர்ஸ் மேலே எவ்வளோ விளையாடுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கேம்ன்றது எவ்வளோ ஒரு ஹை வோல்டேஜான கேம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஃபார் ஃபேன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிளேயர்ஸ். அந்த பிளேயர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்போ பாகிஸ்தான் டீமில் 11 பேர் ஆட போகிறாங்க. இவங்க என்னதான் ஜியோ பாலிடிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினாலும் பிளேயர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த 2 போர்டுமே யோசிக்கல அப்படின்றது தான் இம்பார்ட்டன்டான விஷயம். 2வது பாயிண்டாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சுற்றி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரெவன்யூ காசுக்கு தான் நிற்கிறாங்க. இப்போ பைலாட்ரல் சீரிஸ் அகேன்ஸ்ட் இந்தியா, பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரு பைலாட்ரல் சீரிஸ் விளையாடுறாங்கன்னா எந்த அளவுக்கு ரெவன்யூ வரும், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி ட்ரை சீரிஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா. அதுவும் ரெவன்யூக்காக தான். கண்டிப்பாக ட்ரை சீரிஸோ இல்லை பைலாட்ரல் சீரிஸோ நடத்தினா அப்போ என்ன கேட்பாங்கன்னா பாகிஸ்தானில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கண்டிப்பாக நிறைய ரெவன்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு காசு தேவை. அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதே சொல்லுங்கள். அண்ட் ஐசிசி இதுக்கு இன்னும் ரிப்ளை எதுவுமே கொடுக்கல. அண்ட் பிசிசியும் எந்த ரிப்ளையும் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இது எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்க. இஷ்டம் தான் விளையாடுங்க எல்லாம் போங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.